அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைய காணொளியில் மூன்றாம் கண் திறப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். மூன்றாம் கண் திறப்பு உண்மையா? மூன்றாம் கண் அப்படின்னா என்ன? அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், நம்முடைய சித்தப்புருஷர்கள், யோகிகள், ஞானிகள், தவசிகள் இந்த மூன்றாம் கண் திறப்பை தங்களுக்கு சாதகமாகி எப்படி கொண்டாங்க, அது எப்படி கையாளப்பட்டது, இப்படி பற்றி முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். மூன்றாம் கண் தேடை என்பது யோக மற்றும் ஆன்மீக மரபுகளில் ஆஞ்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கரம் இருக்குது. நெற்றி பூட்டில் 2 புருவங்களுக்கு மத்தியில், இது பேர் ஆஞ்ஞா அப்படின்னு பேர். நம்முடைய உடம்பில் 7 சக்கரங்கள் இருக்கிறது. அந்த 7 சக்கரங்கள் குண்டலினி, சுவாதிஷ்டானா, மணிப்புரா, அனாகதா, விசுக்தி, ஆஞ்ஞா, சகாசாரா அப்படின்னு சொல்லிட்டு 7 மூலாதார சக்கரங்கள் இருக்குது. இது மருத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் தான் மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில மருத்துவத்தில் சொல்லப்படுது. இந்த 7 சக்கரங்களில் மிக மிக முக்கியமான சக்கரம் ஆஞ்ஞா சக்கரம். இது புருவ மத்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. நுண்ணிய சக்தி மையம், வெளிப்புற கண்களுக்கு உலகத்தை பார்க்கக்கூடிய சக்தி உண்டு. மூன்றாம் கண் உள் உணர்வு, விவேகம், ஞானம், ஆழ்ந்த உணர்வு இதெல்லாம் இதில் கிடைக்குது. மனிதனுக்கு 2 கண்கள் மட்டுமல்ல, ஒரு மறைமுக கண் இருப்பதாக சித்தர்கள் கூறுகிறார்கள். இதுதான் நெற்றிக்கண் அப்படின்னு சொல்கிறது. சிவபெருமானுடைய கண்ணை பார்த்தோம்னா நெற்றிக்கண் இருக்கும். அந்த நெற்றிக்கண் மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஞானக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதை வாசிக்க முடியுமா, அல்லது இது ஆழ்ந்த ஞானத்தின் அடையாளமா, இப்படின்லாம் நிறைய கேள்விகள் இதில் வருது. சித்தர்கள் பார்வையில் அதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மூன்றாம் கண் உடல் உறுப்பு அல்ல, அது ஒரு ஆன்மீக உணர்வின் ஒரு குறியீடு. ஆஞ்ஞா சக்கரம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஆணையிடும் மையம் அல்லது ஞான மையம், லலாட பூட்டு, இந்த மாதிரி இதுக்கு ஞான பொருள் பொதிந்த நெற்றிக்கண், இப்படி எல்லா பெயர்களும் இதுக்கு சொல்லப்படுது. உள்ளுணர்வை இது வளர்க்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. சில நேரங்களில் மனம் சொல்லும் சரியான உணர்வுகளை தெளிவாக இது உணர்த்துகிறது. சிந்தனையை தெளிவு செய்ய இது நிச்சயமாக பயன்படும். முடிவெடுக்கும் திறன் மேம்படும். இந்த மூன்றாம் கண் திறக்கும் பொழுது கவனசக்தி உயரும். தியானத்தில் மனம் நிலை பெற உதவும். கனவுகள் தெளிவடையும். பல ஆன்மீக மரபுகள் இதை குறிப்பிடுகிறது. கனவு மூலமாகவே நமக்கு நிறைய விடைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜம் அப்படின்ற கணித மேதை தாம் கணக்கு போட்டுட்ருக்கும்போது ஏதாவது கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா படுத்துருவாராம். கனவுலேயே அதுக்கான விடை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி தன்னுடைய சுயசரிதியில் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் மனக்குழப்பம் குறையிறதுக்கும் படைப்பாற்றல் அதிகரிக்கிறதுக்கும் ஆழ்ந்த தியான நிலையை அடைவதற்கும் இது பயன்படுது. உண்மையையும் பொய்யையும் பிரித்திருக்கும் விவேகம் இந்த மூன்றாம் கண்ணுக்கு உண்டு. யாராவது ஒருத்தர் உண்மை பேசுகிறாங்களா, பொய் பேசுகிறாங்களா உடனே கண்டுபிடிக்க முடியும். தன்னம்பிக்கை மேம்பாடு அடைய முடியும். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். உள் வழிகாட்டுதல் கிடைக்கும். வாழ்க்கையில் நோக்கம் குறித்து சிந்திக்க வைக்கக்கூடியது. மன அமைதி பெருகும். சுய பரிசோதனை செய்யும் திறன் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு, தியான அனுபவத்தை ஆழமாக்குறதுக்கு, நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு, ஞான தேடலை அதிகரிக்கிறதுக்கு, அகந்தையை குறைக்கிறதுக்கு, கருணை உணர்வை வளர்க்குறதுக்கு, நிகழ்ச்சிகளின் பின்னணி காரணங்கள் ஆராயும் திறன். அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை முன்கூட்டியே யூகிக்கு திறன், ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சைக்காலஜியில் மிக மிக முக்கியமானது. ஊக வணிபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வணிபத்தில் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இந்த ஊக வணிபம், அதாவது நிகழ்வுகள் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால் ஊகிச்சு சொல்ல முடியும். இது முன்கூட்டியே யூகித்தல் அப்படின்னு பேர். இது மேலாண்மையில் முதல் இடத்தை பிடிக்கிறது. ஒரு சிறந்த செயல்பாட்டுக்கு இது பயன்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக விழிப்புணர்வுகளை வழிநடத்துகிறது. இந்த மூன்றாம் கண் எவ்வாறு பயன்படுத்தினார்கள் சித்தப்புருஷர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அகத்தியர் உடல், மனம், உயிர் இந்த 3ஐயும் ஒருங்கிணைத்து ஞானத்தை வளர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மரபுகளில் இது சொல்லப்படுது. திருமூல ஆசான் மனதை உள்ளே திருப்பி
சிவஞானத்தை அடைவதே உயர்ந்த சாதனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. போகர் அப்படின்றவர் வந்து தியானம், யோகம், மூலிகை இவைகளெல்லாம் வச்சுக்கிட்டு அறிவு இவைகளின் துணையான ஆழ்ந்த உள்ளுணர்வை வளர்த்தார் அப்படின்னு சொல்லப்படுது. பட்டினத்தர் வந்து உலகப்பற்றுக்களை தாண்டி உள்ளுணர்வு வழியாக தன்னுடைய இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளுணர்வு வழியாக தன்னுடைய ஞானத்தை அடைந்தார் அப்படின்னாங்க. வள்ளலார் வந்து அனைத்து உயிர்களிடத்தும் கருணையை வளர்த்து உண்மையான ஆன்மீக விழிப்பை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றாம் கண் திறப்பதற்கான சித்த வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எங்கெல்லாம் வந்து ஓகே மூன்றாம் கண்ணெலாம் வந்து திறக்கிறது, மூன்றாம் கண் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கான திறப்பதற்கான வழிமுறைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து தினசரி தியானம் இதற்கு மிக முக்கியமாக பயன்படுகிறது. ரெண்டாவது பிராணயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சுக்கலை மிக மிக முக்கியம். மூணாவது ஓம் அப்படின்ற ஜபம். இது வந்து படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற 3 ஆ உ இம் அப்படின்ற 3 எழுத்துக்களை கூட்டினது ஓம் அப்படின்றது. இது பேர் பிரணவ மந்திரம் அப்படின்னு பேர். இந்த பிரணவ மந்திரம் ஒலிக்கும் பொழுது நம்முடைய உடல், மனம் அனைத்தும் அமைதி பெறும். இது மட்டும் இல்லாமல் 4வதாக நல்ல உணவு பழக்கங்கள் கட்டாயம் ரொம்ப ரொம்ப அவசியம். 5வது கோப கட்டுப்பாடு, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படக்கூடாது, சாந்தமாக இருக்கணும். 6வது சுய ஒழுக்கம், அது எப்பயுமே ஒழுங்காக நம்மளுடைய நெறிமுறைகள், அதாவது நம்முடைய சித்த நூல்கள் என்ன சொல்லிச்சோ அதனுடைய வழிப்படி நடக்கிறது தான் சுய ஒழுக்கம் அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் குரு உபதேசம் 7. 8 வந்து மௌன பயிற்சி, எப்பயும் அதிகமாக பேசக்கூடாது, தேவையான போது பேசணும், தேவையில்லாத போது மௌனமாக இருக்கணும். 9 கருணை மற்றும் சேவை, இது வந்து மிக மிக முக்கியம். 10வது வந்து சீரான தூக்கம். நல்ல தூக்கம் ஒரு நல்ல ஆரோக்கியத்திற்கான ஒரு நல்ல ஒரு செயல்பாடு. முக்கியமான எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூன்றாம் கண் திறப்பு பற்றி பல அதிசய கதைகள் கூறப்பட்டாலும் இவற்றினுடைய அறிவியல் ஆதாரங்கள் அனைத்துமே எவையும் உறுதிப்படுத்துறது. ஏன்னா ஆன்மீகத்தை எப்பயுமே உறுதிப்படுத்துறது கிடையாது. அது ஆன்மீகத்தில் பெரும்பாலும் உள்ளுணர்வு, தியான ஆழம், மன தெளிவு, விழிப்புணர்வு இவற்றின் குறிப்பீடுகளில் தான் இந்த மூன்றாம் கண்ணே இருக்குது. இந்த மூன்றாம் கண் எல்லாத்தையும் சித்தப்புருஷர்கள் மட்டும்தான் திறக்க முடியும்னு இல்லை, நம்மளாலையும் திறக்க முடியும். இந்த மூன்றாம் கண் திறப்பு என்பது வானத்தில் பறப்பதோ மந்திர சக்திகளை பெறுவதோ அல்ல. உண்மையில் அது நம்மை நாமே அறியும் ஒரு பயணம். வெளி உலகத்தை 2 கண்கள் பார்க்கிறது, ஆனால் நம் உள் உலகத்தை பார்க்கும் கண் தான் இந்த மூன்றாம் கண். அந்த கண் திறக்கும் பொழுது வாழ்க்கையை பற்றி நமது பார்வையே மாறுகிறது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி.